பார்க்க போற முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மென்ட் செக்யூரிட்டி. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது Azureல. ஸோ அது மட்டும் இல்லாம, இது வந்து பேர் வந்து பழைய பேர் வந்து Azure AD, புது பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா. ஸோ பேசிக்கா அ நமக்கு வந்து போர்ட்டல் ஆக்சஸ் வேணும், இல்ல எந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் வேணும்னாலும் நமக்கு வந்து இது வழியா தான் அ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா வழியா தான் நம்ம உள்ள போக முடியும். அங்க ஒரு ஐடென்டிட்டி, அப்புறம் வந்து அது வந்து எப்படி வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுது, அது எப்படி ஆத்தரைசேஷன் பண்ணுது, அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது எப்படி இன்சைட் Azureல வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம உள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா? என்ட்ரா அப்படின்னா வந்து என்னன்னா வந்து இதுக்கு பேர் வந்து நம்ம சொல்றது வந்து கிளவுட் பேஸ்ட் டைரக்டரி. ஓகே, இதுக்கு என்ன பேரு? கிளவுட் பேஸ்ட் டைரக்டரி அண்ட் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ நம்மளுடைய யூசர்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல லிஸ்ட் பண்றதுக்கான டைரக்டரியாவும் இது இருக்கு. அதே நேரத்துல இது ஒரு ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட், அதாவது நம்மளுடைய ஐடிக்களையும் மற்ற விஷயங்களையும் பச்சிக்கிறதுக்கான ஒரு இடமாவும் இது இருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம இது இன்னும் பல மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு நமக்கு என்ன பண்ணுது? ஆக்சஸ வந்து தருது. ஓகே. ஸோ இதுதான் வந்து இதோட இது. அது மட்டும் இல்லாம இது என்ன பண்ண முடியும்? இது வந்து மல்டி டெனன்ட் கிளவுட் பேஸ்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொன்னு சொல்லலாம். ஏன்னா பல பேர் வந்து பல கம்பெனிஸ் யூஸ் பண்றதுனால இதுக்கு என்ன பேரு? மல்டி டெனன்டட் அப்படின்னு சொல்லலாம். நாமளே வந்து நாம பல கம்பெனிக்கு சர்வீஸ் குடுக்குறோம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்? இத மல்டி டெனன்ட்டாவும் நாம யூஸ் பண்ணலாம். ஓகே. பர்ப்பஸ் ஆஃப் இது என்ன அப்படின்னா, இன்டர்னல் ரிசோர்ஸஸ், அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நாம ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ட்ரா வழியா போவோம். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட் 365, Azure போர்ட்டல், சாஸ் அப்ளிகேஷன்னா டைனமிக் 365. ஓகே. இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து நாம இதை யூஸ் பண்ணலாம். மேலும் நம்ம என்ன பண்ணலாம்? கிளவுட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒர்க் டே, அதாவது ஒரு 500, 600 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன பண்ண முடியும்? நாம இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளுடைய ஐடென்டிட்டி ஆத்தரைசேஷன் நம்ம கொடுக்க முடியும். ஓகே. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம யூசர் அசைன் பண்ண முடியும். இது கார்ப்ரோஸ் என்டிஎல்எம்மாவும் வேலை செய்யும். அதே நேரத்துல நம்ம யூசர் குரூப் ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் பண்ண முடியும். ஆத்தென்டிகேஷன் மெத்தட்ல வந்து SAML, OAuth, OpenID, WS ஃபெடரேஷன் இந்த மாதிரி மெத்தட்ஸும் இதுக்கு வரும். கிளவுட்ல உள்ள அப்ளிகேஷன்ஸுக்கும் நம்மளால கிளவுட் பேஸ் ஆத்தென்டிகேஷன் நமக்கு கொடுக்க முடியும். மெயினா கிளவுடுக்கு வரும்போது SAML, OAuth, OpenID, WS ஃபெடரேஷன், கர்ப்ரோஸ் அண்ட் எல்டிஎல்எம் வந்து இங்க இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா கர்ப்ரோஸ் இங்கேயும் வேலை செய்யும். அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லாம இன்டைரக்டா அவங்க வந்து கர்ப்ரோஸ் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு இது. ஓகே. ஓகே. ஸோ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன? ரோல் ஆஃப் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகே. அல்லது அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த ஐடென்டிஃபையர் ஆர் ஆக்சுவலி அட்ரிபியூட் இருக்கு இல்லையா? அந்த அட்ரிபியூட் எதுவாக இருக்கலாம்? ஒன்னு ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம், அல்லது சாஃப்ட்வேர் காம்பனண்டா இருக்கலாம், இல்ல ஒரு மிஷினா இருக்கலாம். அதாவது நம்ம டெஸ்க்டாப் அது மாதிரி ஏதாவது மிஷினா இருக்கலாம், இல்ல அசெட்ஸா இருக்கலாம். அசெட்ஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெப் கேம், அதாவது சாரி சிசிடிவி கேம், இல்லாட்டி வந்து ஐஓடி டிவைசஸ், இந்த மாதிரி டிவைசஸாகவும் இருக்கலாம். ஆர் ரிசோர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரியும் இருக்கலாம். இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா வந்து இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஐடென்டிஃபையர். ஸோ இந்த இதெல்லாத்தையும் வந்து இந்த அட்ரிபியூட் எல்லாத்தையும் பண்றதுக்கு நமக்கு தேவை என்னன்னா வந்து இது வந்து ஒரு இமெயில் அட்ரஸா இருக்கலாம், இல்ல ஒரு சிங்கிள் சைன் அண்ட் கிரெடென்ஷியல், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டாகவும் இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் நம்பரா இருக்கலாம், கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடியா இருக்கலாம். ஓகே. அல்லது கம்ப்யூட்டரோட மேக் அட்ரஸ் இருக்கு இல்லையா? மேக் அட்ரஸா இருக்கலாம், அப்படி இல்லது ஐபி அட்ரஸா இருக்கலாம். இதுல எது வேணுமோ இருக்கலாம் நமக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்றது என்ன? ஐடென்டிஃபையர். ஓகே. இந்த ஐடென்டிஃபையரை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே. அது முக்கியமா நம்ம பார்க்கும்போது 3 டைப் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கு. அது என்னன்னா ஹியூமன் ஐடென்டிட்டி. ஓகே. இது ஒரு பர்சனை குறிக்கும், அல்லது ஒரு எம்ப்ளாயி, இல்ல வந்து நம்ம எப்படி வேணுமோ எடுக்கலாம். அவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெஸ்க் ஒர்க்லாம் இருக்கலாம், இல்ல வந்து எக்ஸ்டர்னல் யூசரா இருக்கலாம், கஸ்டமரா இருக்கலாம், கன்சல்டன்ட்டா இருக்கலாம், வெண்டரா இருக்கலாம், பார்ட்னரா இருக்கலாம். அவங்க எல்லாமே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க Flipkart போறீங்க. Flipkartல போய் நீங்க ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க பண்றீங்க இல்லையா? அதுக்கு பேர் என்ன? அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க கஸ்டமர். ஓகே. இதே நீங்க வந்து ஒரு
இதுல போயிட்டு ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல இன்னொரு ஆஃபீஸ்க்காக நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு டெம்பரரியா ஒரு ஐடி குடுக்குறாங்கன்னா, நீங்க வந்து அங்க வந்து ஒண்ணு கன்சல்டன்ட்டா இருப்பீங்க, இல்ல வெண்டர் ஐடியா இருப்பீங்க. இல்ல நீங்க பார்ட்னரா இருக்கீங்கன்னா, பார்ட்னருக்கு அவங்க சிஸ்டத்த அக்சஸ் பண்ண ஐடி குடுத்தாங்கன்னா, அது வந்து பார்ட்னர் இருக்கும். ஆஸ் லாங் அஸ் வந்து ஹியூமனுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய ஒன்றாக இருந்தால் அது வந்து ஈவென்ட் ஐடென்டிஃபையர். அதே மாரி ஒர்க்லோட் ஐடென்டிஃபையர். அதாவது இதுக்கு என்ன இது முக்கியமா என்னன்னா, நாம ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். அந்த அப்ளிகேஷன் வந்து லீவ் அப்ளிகேஷன், ஓகே. இல்லது வந்து டைம் ட்ராக்கர் அப்ளிகேஷன், இல்ல இன்டர்னலா வந்து ஒர்க் ஃப்ளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். அப்புறம் சர்வீசஸ் இருக்கலாம், ஸ்கிரிப்ட் இருக்கலாம், கண்டெய்னர் இருக்கலாம். இது எல்லாமே என்ன சொல்றோம்? நம்ம வந்து ஒர்க்லோட் ஐடென்டிட்டிஸ். டிவைஸ் அப்படின்னு வரும்போது, இந்த டிவைஸ் வந்து என்னவா இருக்கலாம்? ஒண்ணு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்ல மொபைல் ஃபோனா இருக்கலாம், ஐஓடி சென்சாரா இருக்கலாம், இல்ல ஐஓடி மேனேஜ் டிவைசஸா இருக்கலாம். ஓகே. இது எல்லாமே வந்து டிவைஸ் பேஸ் ஐடென்டிட்டி. ஓகே. இதுதான் வந்து மெயினா நம்ம பார்க்க வந்து ஐடென்டிஃபையர் அண்ட் ஐடென்டிட்டியை பத்தின டீடைல். ஓகே. இப்போ ஒரு ஐடென்டிட்டி வந்துச்சுன்னா, அந்த ஐடென்டிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமா நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐடென்டிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்தென்டிகேஷன் தேவைப்படும் அதுக்கு. ஓகே. அதாவது கன்ஃபார்ம் ஹூ தே ஆர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த ஆள் தானா அப்படின்னு ஆத்தென்டிகேட் பண்றதுடைய வேலை எது? அதுதான் வந்து ஆத்தென்டிகேஷன். அதாவது ஐடென்டிஃபையர் போயிட்டு ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்தரைசேஷன் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவரு வேலிட் யூசர் தான். ஆனா அவருக்கு எந்த ரிசோர்ஸுக்கு அக்சஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்றதுதான் ஆத்தரைசேஷன். ஃபர்ஸ்ட் ஆள் உண்மையானதா, சரியானதா அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் ஆத்தென்டிகேஷன். அவர் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஆத்தரைசேஷன். ஆத்தென்டிகேஷன் என்னன்னு புரியுது, ஆத்தரைசேஷன் என்னன்னு புரியுதா? ஓகே. இங்க எதுவும் கேள்வி இருக்கு? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முக்கியமா ஓகே. இப்போ ஐடென்டிஃபையர்ல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி, நம்ம சொன்ன மாதிரி நிறைய டைப் ஆஃப் வந்து ஆக்சஸ் ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி வேலை செய்யுது, அதுல என்ன டைப் ஆஃப் இதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிளவுட பொறுத்த வரைக்கும் முக்கியமா இருக்கிறது OAuth. ஓகே. OAuth, ஓப்பன் ஐடி, சாம்பிள் டோக்கன். இதுதான் வந்து முக்கியமா இருக்கிறது. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து மெயினா கிளைண்ட் வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும்னா, நேரடியா வந்து அந்த டோக்கனை வந்து அந்த ஆத்தென்டிகேஷன் எடுத்துக்கிட்டு நேரா என்ன பண்ணும், ஐடென்டிஃபை ப்ரொவைடர் யாரோ அவங்க கிட்ட போகும். ஓகே. ஸோ அங்க போயிட்டு இவரு கரெக்ட்டா அப்படின்னு கேட்கும். ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐடியும் ஒரு டோக்கனையும் இங்க அனுப்புவாங்க. அனுப்பிட்டு நேரடியா என்ன பண்ணுவாங்க, ஓகே இவரு ஐடென்டிஃபையர் ஆயிட்டாரு. அவருக்கான அக்சஸ் டோக்கன் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு டோக்கன குடுக்கும். அந்த டோக்கன குடுத்ததுக்கு அப்புறம், அந்த டோக்கன எடுத்துக்கிட்டு நேரா என்ன பண்ணும்னா, எந்த அப்ளிகேஷனுக்கு தேவையோ அந்த அப்ளிகேஷனுக்குடைய ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ரிசோர்ஸ்க்கு என்ன பண்ணும்? இது டிராபிக்க ரூட் பண்ணும். எத இந்த அக்சஸ் டோக்கனையும் அவர் என்ன அக்சஸ் பண்ணணும்னு கேட்டாரோ, அதையும் எடுத்துக்கிட்டு இங்க போகும். இங்க போன உடனே இந்த ரிசோர்ஸ் சர்வர் என்ன பண்ணும்னா, இந்த டோக்கன் வந்துச்சு இல்லையா இங்கேருந்து, அந்த டோக்கன எடுத்துட்டு போயி நேரா இந்த ஐடென்டிஃபையர்ட்ட கேட்கும். "எப்பா நீ தான் இந்த டோக்கன் குடுத்தியா? கரெக்ட்டா?" அப்படின்னு கேட்கும். "ஆமா நான் தான் குடுத்தேன்." அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? அவருக்கு ரெஸ்பான்ஸ இங்க குடுக்கும். என்ன வேலிடிட்டி ஆத்தரைசேஷன் இருக்கோ, அந்த ஆத்தரைசேஷன் படி அவருக்கு ரெஸ்பான்ஸ குடுக்கும். இதுதான் இப்படிதான் இந்த ஃப்ளோ உங்களுக்கு வேலை செய்யும். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹோட்டல். ஓகே. இப்ப நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க. ஹோட்டல்ல போய் செக் இன் பண்ண போறீங்க. செக் இன் பண்ண போன உடனே என்ன பண்ணுவான் அவங்கள ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன்ல உங்ககிட்ட வந்து கேட்பான். ஓ! நீங்களா? என்னைக்கு சார் புக் பண்ணீங்க ஹோட்டல்? ஓகே இன்னைக்கு பண்ணீங்க. ஓகே. அப்படி என்ன பண்ணுவோம் சிஸ்டத்துல போய் உங்களுடைய பேர்ல, உங்களுடைய இதுல அந்த ஹோட்டல்ல கரெக்ட்டா புக்கிங் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய ஐடி மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? அவங்க ஹோட்டலுக்கான கீய உங்ககிட்ட குடுப்பாங்க. அந்த கீய எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நேரா போயி ஹோட்டல்ல ரூம்ல போயி உங்களுக்கு 103 ரூம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீங்க 101யோ இல்ல 105யோ இப்ப டேப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அந்த அது வேலை செய்யாது. ஒன்லி 103ல மட்டும் தான் வேலை செய்யும். அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? ஆத்தென்டிகேஷன். ஓகே. யூ ஆர் பீன் ஆத்தென்டிகேட்டட் டூ டூ சம்திங். பட்
you have given authorization to only access the room number 103, not everything on the floor or everything. Okay, you have only given access to this. So அதுதான் வந்து ரிசோர்ஸ். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வெளிநாடு போறீங்க. வெளிநாடு போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தேவை பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் தான் என்ன? ஐடி. ஓகே, உங்களுடைய வேலிட் டாக்குமெண்ட். நீங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கவுண்டருக்கு போய் அங்க எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. அந்த போர்டிங் பாஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? எமிகிரேஷன் போவீங்க. எமிகிரேஷன்ல என்ன பண்ணுவான்? எமிகிரேஷன் ஆஃபீஸர் வந்து அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்போர்ட் எல்லாம் கரெக்டா இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? விசா இருக்கா எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சீல் குத்தி கொடுத்துருவாங்க. நீங்க போர்டிங் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போகலாம். அங்க நிறைய ஃபிளைட் நிற்கும். நீங்க எந்த ஃபிளைட்ல வேணும் ஏறிடலாமா? ஏற முடியாது. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போர்டிங் பாஸ்ல என்ன கேட் இருக்கோ அந்த கேட் வழியா அந்த பர்டிகுலர் ஃபிளைட்ல மட்டும்தான் நீங்க போக முடியும். அங்க ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை வேலிடிட்டி பண்ணுவார். வேலிடிட்டி பண்ணிட்டு நீங்க ஃபிளைட் உள்ள போவீங்க. ஃபிளைட் உள்ள நீங்க போனாலும் ஃபிளைட்ல போய் நீங்க எல்லா சீட்லயும் உட்காந்துக்கலாமா? உட்கார முடியாது. உங்களுக்குன்னு ஒரு சீட் அலோகேட் பண்ணிருப்பாங்க. அந்த சீட்ல மட்டும்தான் நீங்க உட்கார முடியும். இப்போ அதுதான் என்ன சொல்றோம் நம்ம? ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது முடிஞ்சிருச்சு. நீங்க இறங்குறீங்க போய் ஃபிளைட்ல இருந்து. இறங்கி இன்னொரு கண்ட்ரிக்கு போறீங்க. அந்த கண்ட்ரில என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய ஐடென்டிட்டியை வாங்கி ஆர் லெஜிட்டிமேட் ஐடென்டிட்டியான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. உங்க பாஸ்போர்ட், உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டான்னு பார்த்துட்டு உங்களை அந்த நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? விசா வைக்கிறது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆபீசர் தான். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு விசா கொடுப்பாங்க. நீங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன? ஆத்தரைசேஷன். ஓகே, சோ சிம்பிளா 2 கான்செப்ட்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹோப் இது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ண போறீங்க. அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ண போகும்போது நீங்க அந்த யூசரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் பர்மிஷன் மட்டும்தான் இருக்கும். இதே உங்களுக்கு அட்மினா இருந்தா உங்களுக்கு அட்மின் பர்மிஷன் மட்டும்தான் இருக்கணும், இல்லையா? அது மாதிரி தான் இப்போ நீங்க வந்து பிளிப்கார்ட்லயோ மற்ற வெப்சைட்லயோ நீங்க என்ன பண்றீங்க? போய் உங்களுடைய ஐட்டத்தை செல் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அட்மின் வியூ இருக்கும், அதாவது செல்லர் வியூ இருக்கும். வேற பையருக்கு என்ன இருக்கும்? ஒன்லி அதை பார்த்து வாங்குறதுக்கான வியூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்றோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஐடி இருக்கும். அந்த ஐடிக்கு வேரியஸ் என்ன பண்ணுவோம்? ரோல்ஸ் அசைன் பண்ணுவோம். அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பண்ணுவோம்? ஆத்தரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கறதா இங்க கான்செப்ட். ஓகே, இத என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, மெயினா வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா வந்து சென்ட்ரலைஸ்டா இருக்கக்கூடிய கிளவுட் பேஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தோம். அது என்ன பண்ண முடியும்? நம்ம கிட்ட ஆன்பிராம்ல ஒரு ஐடென்டிட்டி இருக்குன்னா அதையும் நம்ம என்ன பண்ண முடியும்? சிங்க் பண்ண முடியும். அல்லது நம்ம கிட்ட இருக்க எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டி இருக்குன்னா அதையும் நாம என்ன பண்ண முடியும்? என்ட்ராவோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நாம ஆன்பிராமிஸ்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோ இல்ல நான் மைக்ரோசாஃப்ட் கிளவுட் அப்ளிகேஷனுக்கோ இல்ல அஜூர் அப்ளிகேஷன் இல்லது ஆஃபீஸ் 365 இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கும் நாம என்ட்ரா ஐடியை யூஸ் பண்ண முடியும். அல்லது நாம இருக்கக்கூடிய ஆன்பிராம்ல இருக்கக்கூடியதோ இல்ல கிளவுட் பேஸ் ஹெச்ஆர் சிஸ்டத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? இதே என்ட்ரா ஐடியை யூஸ் பண்ணி நாம லாகின் லாக் அவுட் பண்ணிக்க முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆன்பிராம் ஐடி இருக்குன்னா அதை எப்படி நம்ம சிங்க் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு ஏடி கிளவுட் கனெக்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆன்பிராம்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் டைரக்டரிய நம்ம என்ன பண்ணலாம்? சிங்க் பண்ணிட்டு அங்க இருக்க ஐடி எல்லாம் எடுத்து நாம அசூர் ஆக்டிவ் டைரக்டரி, அதாவது பழைய பேரு புது பேரு வந்து என்ட்ரா இல்லையா? என்ட்ராக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நாம இந்த கனெக்ட் சர்வர் வழியா நாம கனெக்ட் பண்ண முடியும். அதாவது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ட்ரூத். அதாவது பெரிய கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா கிளவுட்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவாங்க, இங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவாங்க மாட்டாங்க. எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்பிராம்ல கிரியேட் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிங்க் பண்ணுவாங்க. சிங்க் பண்ணும்போது எல்லாமே கிளவுடுக்கு போகும். அது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ட்ரூத்தா இருக்குங்கிறதுக்காக அது பண்ணுவாங்க. இங்க டிசேபிள் பண்ணா எல்லா இடத்துலயுமே டிசேபிள் ஆயிடும். அதுக்காக பண்ணுவாங்க. ஓகே, சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாம எக்ஸ்டர்னல் ஹெச்ஆர் சிஸ்டம் ஐடென்டிஃபையர் எல்லா மாதிரி சிஸ்டத்தை அக்சஸ் பண்ண முடியும். ஆன்பிராமும் பார்க்க முடியும், கிளவுட் அப்ளிகேஷன் பண்ண முடியும், சாஸும் பண்ணணும். இதுதான் நம்ம முன்னாடி போன ஸ்லைட்ல பார்த்தோம். அதே தான் ரிப்பீட் ஆகுது. ஓகே, இப்போ இத தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ங்கிறீங்களா, அது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஜென்ரலா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு ஒர்க் டே அப்படின்னு ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ், சர்வீஸ் நவ், டிராப் பாக்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா அஜூர்ல ஆப்
அப்ளிகேஷன் ப்ராக்ஸி சர்வீஸ், அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணலாம், ஒரு ஒரு ஐடி கிரியேட் பண்ணலாம். பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவோம்னா, நம்ம நேரா அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, டார்கெட் அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன்ல நம்ம டார்கெட் என்ன பண்ணுவோம், பாயிண்ட் பண்ணி அங்க கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டோம்னா, அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம், எவ்ரி டைம் யூசர் இங்க வரும்போது அந்த யூசரை எடுத்துக்கிட்டு நேரா இங்க வந்து கரெக்டான்னு கேட்டுட்டு திரும்பவும் இங்க போகும். உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் ஐடி வச்சிருக்கீங்க, அவுட்லுக் ஐடி வச்சிருக்கீங்க. அந்த அவுட்லுக் ஐடியை வச்சு நீங்க நிறைய இடத்துல அப்ளிகேஷனை வந்து உங்களால வந்து சைன் அப் பண்ண முடியுது இல்லையா? ஃபேஸ்புக் ஐடி வச்சிருக்கீங்க, ஜிமெயில் ஐடி வச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே வந்து பல இடத்துல அப்ளிகேஷன் பண்ண முடியுதுல. அது எல்லாமே இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் வேலை செய்யுது. ஓகே. ஸோ அது வந்து அதுக்கு பேர் என்ன, அப்ளிகேஷன் ப்ராக்ஸி சர்வீஸ். அதுவாகவும் என்ட்ரா என்ன பண்ண முடியும், சர்வீஸை வந்து உங்களுக்கு தர முடியும். 3